அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள் தேர்வில் வெற்றியடைந்து முதல் மாத சம்பளம், அதாவது அரசு ஊழியராகி முதல் மாத சம்பளம் எவ்வளவு வாங்குவாங்க, அதில் எவ்வளவு பிடித்தம் இருக்கும், மீதி எவ்வளவு நமக்கு நெட் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வீடியோ எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிட்ருக்கோம். ஸோ அதனுடைய வேகத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம எதற்காக படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வேகம் அதிகமாகும். ஸோ நம்மளுடைய முதல் மாத சம்பளம் இவ்வளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதற்காக அதை கண்டிப்பாக வாங்கியே ஆகணுன்ற ஒரு உறுதியான ஒரு மனநிலை வரும். அதற்காக தான் இதை பதிவிடுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கும் பொழுது தேர்வுக்கு நம்ம படிக்கணும் முடிவு பண்ணிட்டோம், தேர்வில் வெற்றி அடையணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக ஒரு ஐடியாலஜியோடு தான் படித்தாகணும். ஓகேங்களா? நமக்கு எந்தெந்த டாப்பிக்லாம் வராதோ அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். எது எதெல்லாம் நல்லா வருமோ அதை அதிகமாக ரிவிஷன் பண்ணணும். ஸோ தூக்கம் வரும்போது தெரிந்த சிலபஸை படிக்கணும். காலையில் அதிகாலையில் எழுஞ்ச உடனே நம்ம தெரியாததை படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஐடியாலஜி க்ரியேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாங்க, குரூப் 4ல் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எதையும் கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக நம்முடைய வெற்றி கனியை அடைய முடியும். சரி, பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க அப்படின்றத விளக்கமாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்கேல் ஆஃப் மேட்ரிக்ஸில் லெவல் 8 தான் நமக்கு குரூப் 4க்கான ஸ்கேல் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,500 ஆரம்பித்து 62,000 வரைக்கும் நம்மளுடைய ஸ்கேல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்முடைய முதல் மந்த்து, அதாவது ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பே அப்படின்றது 19,500. ஓகேங்களா? இதற்கு பஞ்சப்படி அப்படின்னா டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிஏன்ட்டு. ஸோ இந்த டிஏ இப்போதைக்கு நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55%. ஓகேங்களா? இந்த மாதத்தில் இருந்து கண்டிப்பாக என்ன 53% வரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ 2% அதிகரித்து 55% கால்குலேட் பண்ணி இந்த மாதத்திலிருந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 55% டிஏ போட்டோம் அப்படின்னா 10,725 வருது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா என்ன அமௌண்ட்டு வருதோ டோட்டல் அமௌண்ட்டு, அதில் 10% தான் சிபிஎஸ் அமௌண்ட்டு. அது டிடக்ஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹச்ஆர்ஏ அப்படின்றது இடத்துக்கு இடம் மாறுபடும். சிட்டியாக இருந்தால் அதற்கு ஒரு ஹச்ஆர்ஏ வரும், வில்லேஜாக இருந்தால் அதற்கு ஒரு ஹச்ஆர்ஏ வரும். இது நாங்கள் தோராயமாக 350 ரூபி போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது மெடிக்கல் அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் 300 ரூபி நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவராலாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, கிராஸ் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 30,875. இதுதான் உங்களுடைய முதல் மாத சம்பளம். உங்களுடைய முதல் மாத சம்பளம் எவ்வளோங்க? 30,875. ஸோ இந்த 30,875 எவ்வளோ அமௌண்ட்டு டிடக்ஷன் பண்ணுவாங்க, எதற்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிபிஎஸ். இந்த சிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக் பேவையும் டிஏவையும் ஆட் பண்ணி இதில் 10% போட்டிங்கன்னா அதுதான் சிபிஎஸ் அமௌண்ட்டு. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,023. ஓகேங்களா? அடுத்தது எதற்கு பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 110 ரூபா பிடிக்கிறாங்க. அடுத்தது நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ், இதுக்கு ஒரு 300 ரூபா பிடிக்கிறாங்க. அடுத்து ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு எஸ்பிஎஃப், இது பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபா பிடிக்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ பிடித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பளத்தில் 3,503 பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3,503
கிராஸில் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? அதாவது 30,875 ரூபாயில் 3,503 ரூபாயை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கைக்கு எவ்வளோ வரும்? 27,372 ரூபா. திரும்பவும் சொல்கிறேங்க, நெட்டு எவ்வளோ கிடைக்கும்? 27,372 ரூபா. ஓகேங்களா? இப்போ இதுவே வந்து நம்ம ப்ரைவேட்டாக ஒரு ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா அதிகபட்ச சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 கொடுப்பாங்க. அதாவது இந்த கேட்டகரிக்கு நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், அதாவது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன்? பேசிக்காக நமக்கு 10th பாஸ் ஆனால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அதிக சம்பளம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த சம்பளத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதற்கான எஃபோர்ட்டை அதிகமாக கொடுங்க. இந்த 2 மாத காலத்தை பயனுள்ளதாக்கி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் அடைய செய்யுங்க. உங்களுடைய கனவை நினைவாக்குங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.